ரெண்டு நண்பர்களுக்கும் ஒரே வயசு இருக்கணும் அவசியமா? ரெண்டு நண்பர்களுக்கும் ஒரே வயசு இருக்கா? சரி, இப்ப இங்க கேட்போம், உன் ஃப்ரெண்டு யாரா? இவனா? நீ எத்தனாவது படிக்கிற? நீ 7வது. இவன் நீ 8ஆ? சரி, இப்ப அவன் 8வது, இவன் 7வது. கரெக்டுங்களா? ரெண்டு பேருக்கும் ஒரே வயசா? இல்ல. உன் ஃப்ரெண்டு யாரு? மகா யாரு? மகா உன் வயசு எத்தனை? நீ எத்தனாவது படிக்க வேண்டியது? நீ 6வது. உங்க ரெண்டு பேருக்கு ஒரே வயசா? இல்ல. இதே மாதிரி என்னாச்சு, அந்த ரெண்டு கழுகுகளுக்கும் ஒரே வயசு இல்ல. ஆனா என்ன பண்றாங்க, ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க, ஒன்னா பயில பறப்பாங்க, ஒன்னா மீன் பிடிப்பாங்க, ஒன்னா என்ன பண்ணுவாங்க, குருவி அடிப்பாங்க. கழுகு என்ன பண்ணும், நம்ம வீட்டுல இருந்து கழுகு ஒரு வேலை பண்ணுமே, என்ன வேலை பண்ணும் ஞாபகம் இருக்கா? கோழி குஞ்சை தூக்கிட்டு போயிடும். கரெக்டுங்களா? கோழி குஞ்சை தூக்கிட்டு போயிடும். ஏதாச்சும் நம்ம விளைச்சோம்னா நல்ல விதையா இருந்தா வந்து திருட்டு போயிடும். கரெக்டுங்களா? இதுதான் பண்ணும். சரிங்களா? நாய்க்குட்டியை கூட விட்டா தூக்கிட்டு போயிடும். நாய்க்குட்டி பூனைக்குட்டி இருந்தா கூட என்ன பண்ணும், தனியா போனா என்ன பண்ணும், கழுகு தூக்கிட்டு போயிடும். சரிங்களா? இப்படிதான் எல்லா வேலையும் அந்த கழுகு பண்ணிருக்கு. அது தப்பு இல்ல. அது கழுகு என்ன பண்ணும், அது சமைச்செல்லாம் சாப்பிடாது. இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இந்த முதல் கழுகு இருக்குல்ல, வயசான கழுகு, ஒரு வயசு தான் கூட அந்த கழுகுக்கு. அந்த கழுகு என்ன பண்ணுச்சான், இந்த 2வது கழுகை பார்த்து, இவன் எப்ப பார்த்தாலும் உயரமா பறக்கிறான், உயரமா பறக்கிறான், இவன் இறைய பிடிக்கிறப்ப கரெக்டா பிடிச்சிடறான். என்ன பண்றான், கரெக்டா பிடிச்சிடறான். நமக்கு ஏதோ ஒண்ணு குறையா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வயசு உள்ள கழுகு என்ன சொல்லிச்சான், அந்த 2வது சின்ன பிள்ளை கழுகை பார்த்து பொறாமப்பட்டுச்சான். என்ன படிச்சான்? நான் முதல்ல என்ன சொன்னேன், ரெண்டுமே என்ன பண்ணுச்சுங்களா, ரெண்டுமே ஒன்னா தானே கோழி குஞ்சு அடிச்சுதுங்க, ஒன்னா மீன் திணிச்சுங்க, ஒன்னா நம்மளை தொடர்ந்துச்சுங்க, எல்லாம் பண்ணுச்சுங்களா? அப்ப ரெண்டு பாகுபாடு இருக்கா? அப்படியே இந்த கழுகு மட்டும் நினைக்குது. ஏன் கழுகு நினைக்குது சொல்லுங்க? ஏன் நினைக்க, ரெண்டும் ஒன்னா தானே ஃப்ரெண்ட்ஸ் தானே. இப்ப ஃப்ரெண்டுனா ரெண்டுமே ஒன்னா தானே பறப்போம். அப்புறம் எப்படி நான் உயரமா போவேன், நீ குட்டமா போவ? ரெண்டுமே இறைய பிடிக்க போகுது, ரெண்டுமே கோழி குஞ்ச பிடிக்குது. ஏன் இந்த எண்ணம் வருது? இந்த எண்ணம் வந்ததுல இருந்து என்ன பண்ணுச்சான், அந்த சின்ன கழுகு இருக்குல்ல, அந்த ஒரு வயசுக்கு சின்ன கழுக இது வந்து தள்ளி தள்ளி வர ஆரம்பிச்சிருச்சான். என்ன ஆரம்பிச்சிருச்சான்? தள்ளி தள்ளினா என்ன அர்த்தம், நீ வந்து புளிய மரத்தூர் போனா நான் புதூர் போயிடுறேன் அப்படின்னு ரெண்டு பிரிய ஆரம்பிச்சிருச்சான். யார் பிரிச்சா? வயசான கழுகு பிரியுது. அப்ப அந்த சின்ன கழுகுக்கு புரியல. இது என்ன சொல்லுமா, அந்த பெரிய கழுகு சின்ன கழுகு பார்த்து, எனக்கு நீ அங்க போ, நான் இங்க போறேன், நான் அங்க போ, நீ இங்க போறேன்னு இப்படியே தள்ளி விட்டுட்டே இருக்குமா. எப்படி என்ன பண்ணுமா, அது கூட சேராம பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துகிட்டே இருக்குமா. இதுக்கு சின்ன கழுகுக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் புரியல. ஆனா என்ன பண்ணுச்சு, பெரிய கழுகு உண்மையதான் சொல்லுது போல அப்படின்னு சொல்லிட்டு இந்த சின்ன கழுகு என்ன பண்ணுச்சு, கள்ள கபடம் இல்லாம அது என்ன பண்ணுச்சு, அது வேற ரூட்ல போய் சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த பெரிய கழுகு என்ன பண்ணுச்சா, ஒரு நாள் ஒரு வேடன்னா என்னது, வேட்டைக்காரர்கள். இங்க நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, என்ன இருப்பீங்க, குருவி அடிப்பீங்கல்ல, அதை வச்சு எல்லாத்தையும் அடிக்கிறோமா, கழுகு அடிக்கலாம், பக்கத்துல வந்தா என்ன பண்ணலாம், அணில் எல்லாத்தையும் அடிப்பீங்கல்ல, இது மாதிரி அடிப்பாங்க அடிக்கலையா? அந்த மாதிரி உங்க மாதிரி ஒரு ஆட்களை பார்த்து அவன் பார்த்தா அவன் வந்து பறவையை அடிச்சிட்டு இருந்தான். அவன் என்ன பறவை அடிச்சிட்டு இருந்தான், புறா இந்த மாதிரி பறவையை அடிச்சிட்டு இருந்தான். சரிங்களா? அவன் கழுக அடிக்கல. என்ன பண்ணல, அவன் கழுகு அடிச்சானா, கழுகு யாராச்சும் அடிக்க முடியுமா? ஏன்னா அது எவ்வளவு ஃபாஸ்டா பறக்கும். இவன் என்ன பண்ணிருக்கான், அந்த அம்பை வச்சு குருவிகளை அடிச்சிட்டு இருந்திருக்கான். குருவி, முயல் இது மாதிரி வேட்டையாடிட்டு இருந்திருக்கான். இப்ப பெரிய கழுகு இருக்குல்ல, அது அவனை பார்த்துருச்சு. பார்த்துட்டு அவன்கிட்ட போய் என்ன சொல்லிச்சான் தெரியுமா, என்ன சொல்லியிருக்கோம், சின்ன கழுகு, அந்த ஒரு கழுகு பறக்குது இல்ல, இப்ப புளிய மரத்துல இருந்து பார்த்தா புதூர்ல பறக்கிற பறவை தெரியுமா தெரியாதா? ஏன்னா அது ஹைட்டா இருக்கு, ரெண்டுமே 1 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் தான். அப்படி ஹைட்டா பறக்கிறப்ப இந்த பெரிய கழுகு போய் அந்த வேடன்ட்ட போய் அந்த சின்ன கழுகு பறக்குதுல்ல, அந்த பறவை அடிச்சு கொண்டுடு அப்படின்னு சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான், அடிச்சு கொண்டுடுங்க. இந்த பெரிய கழுகு தானே அந்த வீடு அங்க போய் அங்க அனுப்பிச்சு விட்டுச்சு சின்ன கழுகா, நீ போ அங்க இற இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டதே இந்த சின்ன பெரிய கழுகு தான்.
இது போய் அந்த இலைய தேட போது இங்க வேடனை பார்த்து அடிக்க சொல்லிருச்சு. சரிங்களா? இந்த வேடன் ஒண்ணு சொன்னான். வேடன் என்ன சொல்லியிருக்கான்? என்ன சொல்லியிருப்பான்? அடிக்க முடியாது. அடிக்க முடியாதுன்னு சொன்னான். ஏன் அப்படின்னு கேட்டுச்சான் பெரிய கழுகு. அது எங்க கழுகுன்னா எங்க பறக்கும்? மேல உயரமா பறக்கும். அது போய் நம்மள மாதிரி சின்ன சின்ன மரத்துல எல்லாம் போய் உட்காராது. அப்படி மரத்துல உட்கார்ந்தாலும் உயரமான மரத்துல அது எங்க போய் உட்காரும்? அந்த உச்சி நுனியில போய் உட்காரும். அங்கேயே நம்ம இது பார்த்தா அதெல்லாம் அடிக்க முடியாது. உடனே இவன் என்ன பண்ணானா, வேடன் ஒரு யோசனை சொல்றேன், அது மாதிரி செஞ்சவன அந்த கழுகு அடிச்சிடுறேன் அப்படின்னா. என்ன அப்படின்னா, எனக்கு அம்பு விடுறப்ப அம்புக்கு பின்னாடி இருக்குல்ல அந்த இடத்துல ரெக்கைய வச்சு நான் நூல் வச்சு சுத்துறேன்னா இது நல்லா காத்த கிழிச்சுக்கிட்டு போகும். அப்ப கொஞ்சம் என் அம்பு உயரமா போகும். அப்ப நான் என்ன பண்ணிடுறேன், அந்த கழுகு அடிச்சிருவேன். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால நீ என்ன பண்ணணும், ரெக்கையை கொடுக்கணும் அப்படின்னாங்க. ரெக்கை வேணும்னாங்க. உடனே இந்த பெரிய கழுகு என்ன சொல்லியிருக்கோம்? என்னோட ரெக்கையை தானே சுஜியாண்டி சொன்னதா, ஏன் ரெக்கையை எடுத்துக்கோ அப்படின்ச்சான். என்னோட ரெக்கையை எடுத்துக்கோ, ஏன்னா அந்த கழுகு பறக்க கூடாது, ஏன் ரெக்கையை எடுத்துக்கோன்னு டக்குன்னு சொல்லிடுச்சான். இவன் என்ன பண்ணானா, ரெக்கையை எடுத்துக்கணும்னு சொன்னது மட்டும் இல்லாம என்ன பண்ணிருச்சான் அந்த கழுகு ரெக்கையை விரிச்சு பாத்துருக்கீங்களா? படத்துல பாத்துருக்கீங்களா? அது பார்த்த ஒரு கழுகு, நல்ல கழுகு ரெக்கையை விரிச்சதுன்னா என்னோட ஹைட்டா இருக்கும். நல்லா மலைப்பாம்பே ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ரெக்கையை விரிச்சு, சிங்கமே வந்து பயப்படும். கழுகு வந்து ரெக்கையை விரிச்சு நின்றுச்சுன்னா அவ்வளவு பெரிய சிங்கமே பக்கத்துல வராது. அதுதான் கழுகோட பவர். அப்படி ரெக்கையை விரிச்சு நின்றுட்டு என்ன நினைச்சுன்னா, இது எவ்வளவு பெரிய ரெக்கை தான் இருக்கும்ல, ரெண்டே ரெக்கையை தானே பிக்க போறாரு, அதனால அப்படின்னு இந்த விரிச்சு காமிச்சுதான் அவன் வந்து 2 ரெக்கையை பிச்சு அடிச்சானா. காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்ச இந்த அடிக்கிற வேலை மத்தியானம் 1 மணி ஆயிடுச்சான். எவ்வளவு நேரம் ஆச்சு? அப்ப எத்தனை மணி நேரம் ஆயிடுச்சு? 11, 12, 1, 3 மணி நேரமே என்ன பண்ணிட்டு இருக்கான்? அம்ப அடிச்சுட்டு இருக்கான். என்னடா அடிச்சுட்டு இருக்கானா இல்லையா? அம்ப எதை வச்சு அடிக்கிறான்? சரி, 3 மணி நேரமா ரெக்கையை வச்சு அடிச்சுட்டு இருக்கோமே, அப்ப அந்த கழுகு என்னவா இருக்கும்? எல்லா ரெக்கையும் போயிடுது. எல்லா ரெக்கையும் போயிடுச்சு. என்ன நீ தூங்கிட்டு இருக்க? எல்லா ரெக்கையும் 3 மணி நேரமா பிடிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? அது அப்படியே அப்படி நிக்கணும். அப்படியே எனக்கு அப்படியே அவன் சாவனம் அப்படியே பார்த்துட்டு நிக்கிறான். என்ன அப்ப திரும்பி வந்து பார்த்துட்டு 1 மணி ஆச்சுன்னு அந்த வேலை சொல்லிச்சான், நீ ரொம்ப டயர்டா இருப்ப, இப்ப என்ன பண்ண போற சாப்பிடுறதுக்கு அப்படின்னு கேட்டுச்சான் அந்த வேறன்ட்ட. வேறன் அப்படியே பார்த்தான் சிரிச்சுட்டு. என்னன்னு பார்த்தா இது பிறந்த மேனியா இருந்துச்சான். அப்படிதான் என்ன அர்த்தம்? கோழியை வந்து நம்ம ஒரு ரெக்கையை உரிச்சிட்டு எப்படி இருந்தா அப்படி இருக்கும், அது ஃப்ரெஷ்ஷா இருக்குமா, அது மாதிரி இருந்துச்சான். உடனே சொன்னா அப்படியே பிடிச்சி அது உடனே பிடிச்சிட்டானா. எங்க ஓட முடியும், பறக்க முடியாது, ஒண்ணு பண்ண முடியாது. பிடிச்சிட்டு மத்தியானம் ஒன்ன வச்சு நான் சாப்பிட்டுட்டு என் அடுத்த வேலையை பாக்குறேன்னு சொல்லி டபக்கன்னு பிடிச்சி கொண்டுட்டாங்க. என்னாச்சு? முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், கொண்டுட்டான். அந்த பெரிய பறவை என்னாச்சு? செத்து போச்சு. ஆனா அந்த சின்ன பறவை என்ன பண்ணிட்டு இருக்கு? அது புளிய மரத்தோட சுத்திட்டு கிடக்கு, எங்கேயாச்சும் கோழி குஞ்சு வருமான்ட்டு. அதை புடிச்சிட்டு அங்க போய் மரத்துல போய் உட்கார்ந்துருக்கு. பார்த்தா நம்ம பெரிய கழுகு வரவே இல்லை. இப்ப என்னாச்சு? அது ரெக்க கூட ஒரு இடத்துல இருக்காது. ஏன்னா இது பறக்கிற இடமா பார்த்து இவன் வந்து ஏஞ்சிக்கிட்டே இருக்கான். அப்போ ஒரே இடத்துல விழுந்து ஒரு பறவை செத்து போனா இது நம்ம பறவைன்னு தெரியும். எல்லா இடத்துலயும் சுத்தி ரெக்கையா இருக்கிறப்ப தெரியுமா? தெரியாது. இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்த பெரிய கழுகு ஒரு சின்ன ஒரு மனஸ்தாபத்துல நான் செத்து எனக்குள்ள 2 ரெக்கை போனாலும் பரவாயில்ல, ஆனா அந்த சின்ன கழுகு பறக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஒரு கொல்லணும்ன்ற எண்ணத்துல என்ன ஆச்சு? யார் செத்து போனா? பெரிய கழுகு செத்து போச்சு. நான் சொன்ன வசனம் முதல்ல என்ன? தீயவர்கள் தாம் பண்ண சதி திட்டத்தினாலதான் கீழே விடுவாங்க. இப்ப இந்த சதி திட்டம் யாரு போட்டது? பெரிய கழுகு. சின்ன கழுகு தெரியுமா? இப்ப கதையோட இது புரியுதா உங்களுக்கு? கண்டுபிடிச்சீங்களா சிஸ்டர்? சொல்லுங்க சிஸ்டர். ஆமான் மொர்தகாய் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருக்காங்க. அந்த கதை சொல்லிட்டீங்களா? அதை சொல்லுங்க. அதான் மொர்தகாய் வந்து ஆமான் வந்து மொர்தகாய்க்காக
தூக்கு மரம். தூக்கு மரம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு. ராஜா வந்து அவனை வந்து இது பண்ணி ஆமா. இப்ப என்னன்னா இந்த கதையில பாருங்க, இதே மாதிரிதான் மக்கள் வந்து பைபிள்ல வசனம் இருக்கும். ஒரு இப்ப இதை சொல்லி முடிச்சேன். என்னன்னா அந்த சின்ன கழுகு இருக்குல்ல, அந்த கழுகு மாதிரி தான் பைபிள்ல மொர்தெகாய்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்ப இவ்வளவு அம்பு எய்யறாங்கல்ல, ஏன் அந்த அம்பு அவர் மேல பட மாட்டேங்குது? ஏன்னா நம்மளை சுத்தி யாரு இருப்பாங்க? ஏசப்பாவோட வானதூதர்கள் இருப்பாங்க. நம்ம நல்லது மட்டுமே செஞ்சுட்டு போனோம்னு வச்சுங்களேன், அந்த அம்பு நேரா நம்மள வந்து தாக்குற மாதிரி இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ஒரு காத்து அடிப்பாரு. அந்த காத்து அடிக்கிறப்ப அந்த அம்பு என்ன வரும்? நம்ம பக்கத்திலேயே வராது. நம்ம பேசாம போயிட்டே இருப்போம். ஏன்னா நமக்கு இது தெரியாது இல்ல, யார் நம்மளை முறைக்கிறார், யார் நம்மளை திட்டார் நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம பேசாம நம்ம போட்ட பாதையில போய்கிட்டே இருப்போம். மத்தவங்க திட்டுறாங்க, மத்தவங்க போறாங்க வர்றாங்கன்னா அந்த இயேசுப்பாவோட வான தூதர்கள் அவங்க வேலையே என்னன்னா இந்த ஆண்டவரை பின்பற்றவங்களை காப்பாற்றணும். அவங்க வேலை நம்ம ஒரு போலீஸ் பாதுகாப்போட நம்மகிட்ட பின்னாடி நிப்பாங்க. இப்ப நமக்கு பின்னாடி நிப்பாங்க. இந்த இடத்துக்கு வர்றது யாருமே நம்மளை தடுக்க கூடாது அப்படின்னு பின்னாடி நிப்பாங்க. சரிங்களா? ஓகேவா? இந்த கதை புரிஞ்சிருச்சா? இந்த கதையை நான் ஞாயிற்றுக்கிழமை கேட்பேன். பைபிள்ல அதாவது ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை அறுப்பார். செய்வார். கரெக்ட். தாம் எதை விதைக்கிறாங்களோ அதுதான் அறுவடை செய்வார். சரியான வசனம் அது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை தான் அறுப்போம். நான் உங்களை ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். இது நான் சாம்கிட்ட சொன்னேன். சாம் வந்து கட்டிப்பட்டு பிள்ளைங்கிட்ட சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? நான் ஒரு வார்த்தை, நம்ம எந்த ஒரு வார்த்தை சொன்னாலும், வார்த்தைன்றது என்ன தெரியுமா? நம்ம பைபிளை பொறுத்த வரைக்கும் வார்த்தையானவர்னா யாரு? வார்த்தைன்ற அடையாளம் ஏசப்பா. அப்ப நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் என்னவா இருக்கு? நமக்கு சாட்சியா வந்து இருக்கும். நம்ம நினைக்கிறது எதா இருந்தாலும் சரி, அது ஆண்டவர் படி அந்த வார்த்தை அப்படியே வந்து நிற்கும். இவன் இப்படி சொன்னா, அவன் அப்படி சொன்னாலும் நமக்கு சாட்சி யாரு? நான் செய்யறதுக்கு வந்து ஸ்டெல்லா சிஸ்டர் சாட்சியே தேவையில்ல, செல்வி சாட்சி தேவையில்ல. நான் சொல்ற வார்த்தையே சாட்சியா போயிடும். நான் தப்பு செய்யறப்ப எனக்கு வந்து பின்னாடி நிற்கும். இந்த வார்த்தைய ராஜா சொன்னாரு, இந்த வார்த்தையை ஸ்டெல்லா சொன்னாரு, நான் இந்த வார்த்தை, நான் சொன்ன வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டதுன்னு என்ன சொல்லுவாங்க? அது முத்திரையோட வரும். வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பிச்சு டெலிட் பண்ணிட்டா கண்டுபிடிக்க முடியாதா? சொல்லுங்க. சாதாரண ஒரு மனுஷன் ஒரு போஸ்டல் லெட்டரை போட்டுட்டு இந்த லெட்டர் நான் போடலன்னு சொன்னா உங்களுக்கு நம்பிட முடியுமா? அப்படி இருக்கப்ப வார்த்தையை நம்ம சொல்லிட்டு ஒருத்தவங்களை காயப்படுத்திட்டு நம்ம வந்து இது நான் சொல்லவே இல்லைன்னு நீங்க சத்தியம் பண்ணாலும் நம்ம பிதாவானவர்கிட்ட போறப்ப அந்த வார்த்தை அப்படியே வந்து நிற்கும். அப்படியே ஓட்டி காமிப்பாங்க. சரிங்களா? அதனால நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கெட்ட வார்த்தை பேசுறது, மத்தவங்களை திட்டுறது, அடிக்கிறது எல்லாம் பண்ணலாமா? என்ன பண்ணலாமா? சரிங்களா? நம்ம வீடியோஸ் நடத்துறதே அதான். இந்த 3.5 வருஷத்துல நம்ம பாக்குறப்ப என்னாச்சு? நம்ம பிள்ளைங்க எல்லாமே வித்தியாசமா மாறிட்டாங்க. சரிங்களா? என்னடா மாறிட்டீங்களா இல்லையா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாங்க 3.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்த பிள்ளைங்க வேற, இப்ப உள்ள பிள்ளைங்க வேற. சரிங்களா? நீங்க இன்னும் மாறுவீங்க. மாற மாற என்ன ஆகும்? உங்க இடத்துல இடமும் மாறும். சரிங்களா?